அனைவருக்கும் காலை மற்றும் மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பார்த்தோம்னா என் குணத்தான் அப்படின்றது இன்னைக்கு கொடுத்த தலைப்பு. என் குணத்தான்ன்ற தலைப்பு எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா, திருக்குறள்ல கடவுள் வாழ்த்துல 9வது செய்யுள் அதுல இருந்து எடுத்திருக்கோம். கோளிர் பொறியியர் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. இதுதான் அந்த 9வது குறள். இதுல மகரிஷி ஐயா என் குணத்தான் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையை எடுத்து நம்மளுக்கு அது என்ன குணங்கள், என் குணத்தான் அப்படின்னா ஒரு 8 குணங்களை பத்தி சொல்றாங்க. அந்த 8 குணங்கள் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம முதலாவது பார்த்தீங்கன்னா தன்வயத்தன் ஆதல், இரண்டாவது தூய உடம்பினன் ஆதல், மூன்றாவது இயற்கை உணர்வினன் ஆதல், நாலாவது முற்றும் உணர்தல், ஐந்தாவது பாசங்களிலிருந்து விடுபட்டவன், 6 பேரருள் உடைமை, 7 எல்லையில்லா ஆற்றல், 8 வரம்பில் இன்பமுடைமை. இந்த 8 குணங்களை தான் என் குணத்தான் அப்படின்ற ஒரு இதுல விவரிச்சிருக்காங்க. ஸோ இந்த 8 குணங்களையும் சுருக்கமாக நம்ம என்னங்கிறது பார்ப்போம். அண்ட் இதனுடைய இது என்னன்னு சொல்ல வர்றாங்க, இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்ல வர்றாங்க. அதுல முதல் இது பார்த்தீங்கன்னா தன்வயத்தன் ஆதல் அப்படிங்கும்போது புலனடக்கம், தன்னுடைய புலன்கள் அனைத்தையும் கட்டுக்குள் வைப்பது, அதுதான் தன்வயத்தன் ஆதல் அப்படின்றாங்க. தூய உடம்பினன் ஆதல் அப்படின்றது நோயின்மை, நோய் இல்லாத உடலை பாதுகாத்து கொள்ளுதல். இயற்கை உணர்வினன் ஆதல்ங்கும்போது இயற்கையோடு, இயற்கையின் அறிவை உணர்ந்து கொண்டு இயற்கையோடு இணைந்து செயலாற்றும் இதுதான் இயற்கையோடு இயற்கை உணர்வினன் ஆதல் அப்படின்றோம். 4வது முற்றும் உணர்தல் அப்படிங்கும்போது இறைநிலை உணர்ந்த விழிப்பு நிலை, இதைதான் முற்றும் உணர்தல். இறைநிலையின் செயல்பாடுகள் என்ன, செயல் விளைவு தத்துவம், இதையெல்லாம் உணர்ந்து எப்போதும் விழிப்பு நிலையோடு இருக்கிறது தான் 4வது குணம். 5வது பார்த்தோம்னா பாசங்களிலிருந்து விடுபட்டவன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பற்று இருக்கணும், பற்று இருக்கக்கூடாது. இந்த தாமரை இலை தண்ணீர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லா இதுலேயும் அளவும் முறையும் கொண்டு அந்த இதுல ஆழ்ந்து மூழ்கி விடாமல் அதுல இதுவும் லயிச்சு இருக்கணும், அட் த சேம் டைம் அதுல மூழ்கியும் போயிடக்கூடாது. அதான் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, தாமரை இலை தண்ணீர் போல இருக்கணும்னு சொல்லி. ஸோ அது அந்த பற்றற்ற நிலை அப்படின்றோம். 6 பேரருள் உடைமை, அதாவது அன்பு, பிற உயிர்களிடம் அன்பும் கருணையோடு உறவு காத்து வாழ்தல் தான் பேரருள் உடைமை. அறவாழ்வில் மற்ற உயிர்களுக்கு நன்மையே செய்து வாழ்வது. 7வது பார்த்தோம்னா எல்லையில்லா ஆற்றல். ஸோ இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா அனைத்து கலைகளையும் கற்று தெளிந்து கொள்ளுதல், அதுதான் 7வது எல்லையில்லாத ஆற்றல். இயற்கையின் அனைத்து செயல்பாடுகளையும் உணர்ந்து கொண்டு அதனுடைய ஆற்றலை உணர்ந்து கொண்டு பல்கலைகளை அறிந்து இருத்தல் எல்லையில்லாத ஆற்றல். 8வது வரம்பில் இன்பம் உடைமை. இதுல நம்மளுடைய செயல்கள் என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு இறைநிலை உணர்ந்து அந்த விழிப்பு நிலையிலே லயித்திருத்தல் தான் பேரின்பம், மற்றது எல்லாமே சிற்றின்பம் அப்படின்றாங்க. ஸோ இந்த பேரின்பத்துல லயிச்சு இருக்கிறது தான் வரம்பில் இன்பம் உடைமை அப்படின்றாங்க. ஸோ இந்த 8 குணங்களையும் யார் தெரிஞ்சிருக்காங்களோ அவங்க தான் பேரறிஞன் அப்படின்றாங்க. இந்த குணங்களை எல்லாம் நம்மளுக்கு இந்த இறைநிலையையும் அறவழியையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தா ஞானாசிரியர்கள். ஸோ இந்த குணங்களை ஞானாசிரியர்கள் மூலமா நம்ம நல்லபடியாக கற்று தேர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குறள்ல என் குணத்தான் அப்படின்ற அந்த வார்த்தை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன் ஐயா. கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் கேட்கலாம். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நமக்கு என் குலத்தான் பற்றி சிறந்த சிந்தனையை அளித்த ஞானாசிரியர் அருள்நிதி பாலாஜி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.
These 8 attributes are omnipotent, that is, he is powerful. So that the 9 planets, since he is more powerful, the 9 planets are floating in the static state. The next attribute is omniscience. Omniscience is all knowing, that is a law of nature. The third attribute is goodness, goodness to all. And then holiness. The fourth one is holiness, pure in both mind and soul. And the next fifth one is immutability, no change. That is, it takes place in the order of function. And then sixth one is graciousness, that is love and compassion to all living beings. And then eternity, that is no beginning or end of the space. That is, seventh one is eternity. And then the eighth one is impassibility, that is indifference, no indifference to all living beings. So these are the 8 attributes: omnipotent, omniscience, goodness, holiness, immutability, graciousness, eternity, and impassibility. This is my thought and understanding. If there is any clarification, I'll accept it. Yes. Next, any other interested candidates can share your thoughts. Topic, as you said, that eightfold, the principle or eightfold excellence. I remember Tirukural in the name of praise of God. Kolil Poriyin Gunamilave En Gunathan Thalai Vananga Thalai. Actually, in Tirukural, what Tiruvalluvar is saying is, like, even if you had brain or head, so we have to worship the feet of who's possessed all these 8 attributes. Like the person who's having all the eightfold excellence, so we have to bow our head for him. Like naturally, it deals with the God, or sometimes we can call it as nature. So we have to praise the God. So even in Tirukural, the Tiruvalluvar says that the God doesn't have any shape or size. So it doesn't have like he's having here, but it doesn't have the shape of. In Tamil, we'll call it as Kekada Sevi Parkada Kondragunangal. So that deals with the God. The same thing. The En Gunathan deals with the God who is the eternal, and we have to pray him. Thank you, Amma. Thank you, yeah. Be blessed by the divine. Nice thought, yeah. Shanti Aravindan, at what time should I close this session? Everybody is saying well explained explanation is going on. That is the godliness. What is he? Thiruvalluvar first Kadavul Vaathu, all 10 Tirukkural means the godliness, the divine powers, quality, and what to say, how to worship him. If our head should bow to the divinity, En Gunathan Thalai Vananga Thalai. Our always be bowed to that divinity because he is of this 8 characteristic. All Swamiji well explained about the godliness, the divine powers, that nature of the divine. So we can understand by all these explanation the divinity as well as that divinity is within us. We have to surrender to that power by understanding these qualities. That's all, Amma. Thank you, Amma. Nice thought, Amma. Be blessed by the divine. In nearly 3 minutes more. Vidya Bala, Amma, can you share your thoughts? Be blessed by the divine, Amma. Yes,
Yeah, as the Amma told, we have to feel that godliness by traveling inward towards us, like every individual. If we stay calm and observe ourselves, I think that godliness will be available in every one of us. So, for that, we have to practice this meditation and should try to find that Dhamma. I think that's what I like to share right now. That's what I'm feeling after hearing today's speech in the morning, Tamil session. That's what I'm thinking. Every one of us has that qualities. For that, to feel that, we have to do meditation and stay calm and go inward travel, I think. Amma. Be blessed by the divine. Thank you, Amma. Fine, Amma. Thank you, Ma. Be blessed by the divine. 2 minutes more. Anita Chandrasekhar. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், Ma. In this Kural, meaning is, before his food, the eightfold excellence with a unbent hand, who stands like polished sense, is to all living function dead. அனைத்து புலன்களும் இருந்தாலும் இல்லை என்ற நிலைதான் இந்த எண் குணத்தை பெறாவிட்டால் இந்த புலன்கள் இருந்தும் இல்லாத நிலை அப்படிங்கிற மாதிரி நிலைதான் தமிழ்ல சொன்னோம்னா, எண்ணும் நல்ல குணங்களும் எல்லாம் இருப்பிடமான கடவுளின் திருவடிகளை வணங்காத தரைகள் புலன்கள் இல்லாத பொறிகள் போல இருந்தும் பயனில்லையே. அதுதான் விளக்கணுமா. இது எனக்கு தெரிஞ்ச கருத்துமா. வாழ்க வளமுடன்மா. நன்றிமா. Fine, Amma. Fine, Be blessed fine. by the divine. Yes, Amma. Thank you. Be blessed by the divine. Yes, 6:15. Yes, let us conclude this session with the blessings for the world. Let us now invite to sing blessings for the world.